ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. திருவாதிரை சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். திருவாதிரை ஏன் கும்பிடணும், திருவாதிரை அன்று சிவபெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், திருவாதிரை அன்று சிவபெருமானை நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களில் திரு என்ற முதல் எழுத்து கொண்ட 2 நட்சத்திரங்கள் திருவோணம், திருவாதிரை. திருவோண நட்சத்திரம் ஸ்ரீமன் நாராயணரின் அவதாரமான வேங்கடவன் அவதரித்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். வாமனர் அவதரித்த நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரம் தான். இந்த நாளில் நம்ம ஸ்ரீமன் நாராயணருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நாராயணரின் அருளையும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் பரிபூர்ணமாக பெறலாம்ங்க. திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம். மார்கழி மாதத்தில் பௌர்ணமியோடு கூடி வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் சிவனின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெறலாம். திருவோண நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணரின் அம்சமான வேங்கடவன் அவதரித்தது வாமனர் அவதரித்த தினம் இந்த திருவோண நட்சத்திரம். வாமனர் அவதரித்த தினமானதால் இந்த திருவோண நட்சத்திரத்தை நம்ம கொண்டாடுறோம். திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவபெருமானின் சிறந்த பக்தருக்கு அவருடைய சிவபக்தியை உலக மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் திருவாதிரை தினத்தன்று தான் அந்த சிறந்த பக்தருக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. சிதம்பரம் என்றாலே நம்ம எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது சிதம்பர நடராஜர். சிதம்பர நடராஜர் அருளாட்சி பண்ணிட்டு இருக்கிற சிதம்பரத்தில் சேந்தனார் என்ற சிறந்த சிவபக்தர் தன் மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இந்த பக்தர் பட்டினத்தார்கிட்ட கணக்கு பிள்ளையாக வேலை செஞ்சிட்ருக்காரு. கணக்கு பிள்ளையாக வேலை செஞ்சிட்ருக்கிற காலத்தில் பட்டினத்தாருக்கு தன்னுடைய சொத்துக்கள் இருக்கிற பற்றுக்கள் எல்லாம் நீங்கி துறவரம் மேற்கொள்கிறாரு. அவரும் அந்த நேரத்தில் பட்டினத்தாருடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தவர் இந்த சேந்தனார். அந்த நேரத்தில் அவர் தனக்குன்னு எதுவுமே எடுத்து வச்சுக்கல, எல்லாவற்றையுமே ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப விறகு வெட்டி பிழைச்சிட்ருக்காரு. சேந்தனாரும் அவருடைய மனைவியும் தினம்தோறும் விறகு வெட்டி அதில் வரும் வருமானத்தில் சிவ அடியார்களுக்கு உணவு கொடுத்துட்டு அதன் பின்பு தான் அவங்களே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சிவபக்தியில் சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. தினந்தோறும் காலையில் எந்திரிக்கிறது, சிவபெருமான வழிபாடு செய்கிறது, விறகு வெட்டிட்டு வர்றது, அதை விற்று அதில் வர்ற வருமானத்தில் சிவாடியார்களுக்கு உணவு சமைச்சு போட்டுட்டு இவங்க சாப்பிட்றது. இப்படியே தான் நாள் போயிட்டுருக்கு. இவங்களுக்குன்னு எதுவுமே அவங்க சேமித்து வச்சுக்கல. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கிறப்ப அது ஒரு அடைமழை காலம் வருது. அந்த அடைமழை காலத்தில் விறகு வெட்டிட்டு வந்து வியாபாரமே ஆகலை, கையில் காசும் இல்லை. எப்படி சமைச்சு சிவடியார்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு கவலை. அந்த நேரத்தில் சேந்தனாருடைய மனைவி வீட்டில் கொஞ்சமாக அரிசி இருக்குது, கொஞ்சமாக பருப்பு இருக்குது, இதை வச்சு நம்ம களி செஞ்சு வர்ற சிவடியாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம களி செஞ்சாலும் இந்த மழை காலத்தில் இருட்டு வேலையில் யார் வந்து நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிடுவா அப்படிங்கிற கவலையில் அவங்க உட்கார்ந்துட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு சிவாடியார் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்குறப்ப தங்கக்கிட்ட இருக்கிற அந்த களியை கொடுக்குறாங்க. களியை வாங்கி சாப்பிட்ட சிவாடியார், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சிறந்த ஒரு உணவை சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளோ அருமையாக அமிர்தமாக இருக்குது, எனக்கு சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருச்சு, இன்னமும் இருந்தால் கொடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. வீட்டில் இருக்கிற அந்த கொஞ்ச களியும் போட்டு அந்த சிவாடியார்கிட்ட கொடுத்துட்றாங்க. கணவனும் மனைவியும் பட்னியாக படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலை திறந்து பார்க்குறப்ப நடராஜருடைய சிலையோட வாயில் களி ஒட்டி இருக்கு, கருவறைக்குள்ளே களியும் சிந்தி இருக்குது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அர்ச்சகரெல்லாம் ஒரே குழப்பமாகி தொலாவிட்டு பார்க்குறாங்க. இது எப்படி உள்ளே வந்துச்சுன்னு. வந்ததற்கான அறிகுறி எதுவுமே தெரியல, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பௌர்ணமியோடு கூடிய திருவாதிரை தினம். அந்த நாளில் தான் சிதம்பரம் நடராஜர் சேந்தனார்கிட்ட களி வாங்கி சாப்பிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கும் மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு களி செய்து சிவபெருமானுக்கு நம்ம படைச்சி வழிபாடு செய்கிறோம். அன்றைய இரவு அந்த நாட்டு மன்னனுடைய கனவில் சென்று சிதம்பர நடராஜர் சொல்கிறாரு, இந்த ஊரில் வாழ்கிற சிறந்த சிவபக்தனுடைய வீட்டில் தான் நேற்று நான் உணவு சமைச்சேன், தினம்தோறும் நீ கொடுக்குற உணவை விட மிக சிறப்பாக ருச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கனவும் கலைஞ்சிருது. சேந்தனாரை ஊரே தொலாவுறாங்க, யார் அந்த சிறந்த சிவபக்தர் அப்படிங்கிறது தெரியல. அந்த நேரத்தில் சிதம்பர நடராஜர் கோவிலில் தேர் இழுத்துட்டு வர்றாங்க. தேர் போய் ஒரு சேரில் சிக்கிடுது. அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி தேரை இழுக்கிறாங்க. தேரை இழுக்கவே முடியல.
தேர் யானைகள் கொண்டு வந்து முட்டி தள்ளுறாங்க. அப்போவும் தேர் நகரவே இல்லை. அப்போ ஒரு சத்தம் கேட்குது வானிலிருந்து, சேந்தனாரை பல்லாண்டு பாட சொல்லி. பாடலே எனக்கு பாட தெரியாது, நான் எப்படி பாடுறது அப்படின்னு சேந்தனார் கேட்குறப்ப, நீ பாடு உனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சேந்தனார் பல்லாண்டு பாடுறாரு. 13 பாடல்கள் பல்லாண்டு பாடுறாரு. அந்த நாட்டு மன்னனுக்கும் இவர் தான் சிறந்த பக்தர், களி கொடுத்த பக்தர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை கௌரவப்படுத்துகிறாரு. 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் திகழ்கிறார் சேந்தனார். இந்த திருவிளையாடல் எதற்காக சிவபெருமான் செய்தார் அப்படின்னா, தன்னுடைய சிறந்த பக்தனை உலக மக்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்காக. திருவாதிரை தினத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்ததால் அன்றைய நாளை வெகு விமர்சையாக இன்று வரையும் கொண்டாடுறோம். திருவாதிரை அன்று சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தால் சிவனின் அருளை நம் பரிபூர்ணமாக பெறலாம்ங்க. சிவனை நம்ம இறுக பற்றி கொண்டால் நம் வாழ்வில் இன்பங்கள் பெறலாம்ங்க. திருவாதிரை தினத்தன்று விரதம் இருந்து களி செய்து சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தால் சிவனின் அருள் மட்டும் இல்லை, அன்னை பார்வதி தேவியின் அருளும் பெறலாம். திருவாதிரை தினத்தன்று சிவபெருமானுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்வது ரொம்பவுமே விசேஷம். நம்மக்கிட்ட என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சிவபெருமானுக்கு படைச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷங்க. நம்மால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். இதுதான் செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு வாழைப்பழமும் ஒரு வெத்தலை பாக்கும் வச்சு சிவபெருமானை வழிபாடு செய்தாலும் கூடி போதும். நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னா அதையும் நாம் செய்யலாம். சிவபெருமானையும் பார்வதி தேவியும் திருவாதிரை தினத்தன்று விரதம் இருந்து நாம் வழிபாடு செய்தால் மாங்கல்ய பலம் கூடும், கணவனின் ஆயுள் கூடும், கணவனுக்கு தொழில் வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும். திருவாதிரை தினத்தன்று விரதமிருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்து ஆருத்ரா தரிசனம் கண்டால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடிகொள்ளும். திருமணம் ஆகாதவங்க இந்த நாளில் விரதம் இருந்தால் வெகு விரைவில் திருமணமாகும். திருமணமானவங்க இந்த விரதம் இருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அமைதியும் குடிகொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.